திருடர்களை பிடிப்பதாக நாம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளோம். அதற்கமைய இப்போது நாம் திருடர்களை பிடிக்க ஆரம்பித்துள்ளோம். இதனை ஆரம்பித்த உடனேயே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என கூறி குழப்பமடைய ஆரம்பித்துள்ளனர். சட்டத்தை செயற்படுத்த ஆரம்பித்தது முதல் இதுவரை 2-3 முன்னாள் அமைச்சர்கள் உள்ளே உள்ளனர். எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? வரலாற்றில் அரச நிறுவனங்களில் செயற்பாட்டில் அரசாங்கம் தலையிடுகின்ற செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறு நிறுத்தப்பட்டதன் பின்புலத்திலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சுயாதீனமாக தமது விசாரணைகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளனர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்குகின்றது. சட்டமா அதிபர் திணைக்களம் சுயாதீனமாக இயங்க ஆரம்பித்துள்ளது. அதற்குள்ளே கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் குற்றச்சாட்டு வந்துள்ளது. இப்போது இன்னும் ஒருவர் தலைமறைவாகியுள்ளார். அவருடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்கின்ற கோரிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளோம். மாத்தறை நீதிமன்றத்தில் இவ்வாறாக கோரிக்கை முன்வைத்ததன் பின்னரே மறைந்திருந்த தேசபந்து தென்னகோன் அவராகவே வருகை தந்து திருட்டுத்தனமாக நீதிமன்றத்தில் உட்கார்ந்தார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகள் நடைமுறைக்கு வர தொடங்கியுள்ளன. மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. கடந்த அரசாங்கங்களில் இதனை மறைத்து வைத்திருந்தனர். இப்போது சட்டத்தை செயற்படுத்த ஆரம்பிக்கும் போது திருடர்கள் குழப்பமடைய ஆரம்பித்துள்ளனர். இப்போது சமூக வலைதளங்களில் பிரச்சனை ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. நாம் அவ்வாறான நிலைமையிலும் இதனை ஸ்தம்பிக்க செய்ய போவதில்லை. நாங்கள் தொடரும் முன்னேறி சென்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக இதற்கு தலையிடுவோம். நாங்கள் அதை சட்டப்பூர்வமாக செய்வோம். அதனால் திருடர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு அதனை ஒரு திட்டத்துடன் செயற்படுத்துவோம். மேலும் மக்களது ஆணைக்கு அமைய விருப்பங்களை நிறைவேற்றுவோம்.